Hello friends, welcome to my channel Spice of Life. தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து தம்பி மேரேஜ் ரிலேட்டட் வீடியோஸா போட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் அது மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என் தம்பி மேரேஜ்க்காக நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அதில் வந்து இது ரொம்ப மெயினான விஷயம். ஏன்னா வந்து மாப்பிள்ளை வரவேற்புக்கு வந்து பொண்ணு வீட்டில் வந்து ஆர்த்தி எடுப்பாங்க. ஸோ அப்போ ஆர்த்தி எடுக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த ஹாட் பாக்ஸ் வந்து கிஃப்டாக வாங்கி வச்சிருந்தோம். நாங்கள் வந்து பாரிஸில் மொத்தமாக வாங்கிட்டோம். ஆனால் இது வாங்குறத விட கஷ்டமான வேலை என்னன்னா என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு நாங்கள் ரொம்பவே யோசித்தோம். இது கொடுக்கலாம், விளக்கு மாதிரி ஏதாவது கொடுக்கலாமா, இல்லை வேற மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய யோசிச்சு அப்புறம் பாரிஸ்லையும் போய் நிறைய பாத்திர கடையெல்லாம் சுற்றி தெரிஞ்சுதான் ஃபைனலாக இதை வந்து டிசைட் பண்ணினோம். ஆக்சுவலாக எங்கள் அப்பா இது ஓகேன்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா தான் இருந்தது. இந்த ஹாட் பாக்ஸ் பார்க்கறதுக்கு நல்ல பெருசாக அழகாக இருந்தது. நிறைய கலர்ஸில் இருந்தது. ஆரஞ்சு, க்ரீன், ப்ளூ அப்படின்னு நிறைய கலர்ஸில் இருந்தது. ஆனால் இது வாங்குறத விட இன்னும் டிஃபிகல்ட் டாஸ்க் என்ன தெரியுமா, இதெல்லாம் வந்து நாங்கள் கிஃப்ட் பேக் பண்ணணும். ஆக்சுவலாக 51 ஆர்த்தி தட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் 51 இதையும் கிஃப்ட் பேக் பண்ணுறது இப்போ எங்களுக்கு பெரிய டாஸ்காக இருந்தது. பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்கள் எப்போவுமே வந்து ஆர்த்தி பிளேட் ரெடி பண்ணுவோம். எங்கள் வீட்டில் என் கல்யாணம், என் தங்கச்சி கல்யாணம், அதுக்கெல்லாம் வந்து நானே என் சிஸ்டர்ஸும் சேர்ந்து எப்போவுமே உட்காந்து பேசி சிரித்து ஜாலியாக நிறையா இனோவேட்டிவாக யோசித்து ஆர்த்தி பிளேட்ஸ் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணுவோம். பையன் கல்யாணத்துக்கு அந்த வேலை இல்லைன்னு யோசித்தோம். பட் அதே மாதிரியே இந்த கிஃப்ட் ரேப்பிங் வேலை வந்து எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக என் சிஸ்டர்ஸ் நாங்கள் 4 பேர் தான் சேர்ந்து பண்ணோம். ஜாலியாக பேசிக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு 51 இது எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் செய்ய ஆரம்பித்த பிறகு என் சிஸ்டர்ஸ்லாம் அப்படியே கடகடகடன்னு வேலை செஞ்சாங்க. இடையில பேசுறது, கிண்டல் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் வந்து செல்லோட்டப்பை கட் பண்ணி நடுவில் ஒரு தட்டு வச்சு ஒட்டி வச்சா என் சிஸ்டர்ஸ் 3 பேரும் வேக வேகமாக பேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே நாங்கள் நிறைய பேக் பண்ணிட்டோம். இடையில எங்களுக்கு ஒரு 4 கிஃப்ட் பத்தாமல் போயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கரெக்டாக 51 கனெக்ட் பண்ணி வாங்கினாங்க. பட் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நாங்கள் இடையில கட் பண்ணி ஒரு இது அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்து ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. ஸோ இடையில கொஞ்சம் கேப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பாக்ஸ் பேலன்ஸ் இருந்துச்சு. அதையுமே பண்ணி ஃபுல்லாகவே ஒரு 2 ஹவர்ஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் கல்யாணத்துக்காக பண்ண ஒர்க் என்னன்னா, மெயினாக வந்து மருதாணி கல்யாணத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஆனால் எப்போவுமே நம்ம கடையில் வாங்கி தான் வைப்பேன். இந்த வாட்டி என்ன பண்ணால் ஒரு ஹென்னா கிட் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களே ட்ரை பண்ணி ஹென்னா கோன் ரெடி பண்ணோம். அது எப்படி பண்ணோன்றதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் மெயினான இது நம்ம கல்யாணத்தன்னைக்கு கெட்ட போகிற பட்டு சாரீஸ். எல்லாருமே சாரீ வாங்கிட்டோம் ரொம்ப சூப்பராகவே. அதை ரொம்ப நீட்டாக ட்ரேப் பண்ணோன்னா கல்யாணம் அன்னைக்கு காலையில் வந்து ரொம்ப அவசரப்படுத்துவாங்க. சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் நான் வர அக்காவா, ஸோ ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டுருவாங்கன்னு தெரியும். ஸோ அதுக்காக சாரீ ப்ளீட் பண்ணணும். நீங்கள் என்ன நிறைய சாரீ இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ என் சிஸ்டர்ஸ் எல்லார் சாரியுமே எங்கள் அத்தை மருமக அவங்க சாரீ தான் இது. ஸோ அவங்களுமே வந்து எனக்கு சாரீ ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி சாரீஸை வந்து ப்ளீட் பண்ணோம். நான் ஆல்ரெடி ஒரு ஆன்லைன்லலாம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதை எப்படி பண்ணணும்னு சொன்னேன். என் சிஸ்டர் வந்து உடனே கேட்ச் பண்ணி அவங்களும் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரியே இந்த மாதிரி எல்லா சாரீஸுமே பண்ணிட்டோம். என் சாரீ, அப்புறம் என் தங்கச்சி சாரீ, ஒரு சிஸ்டர் ஊர்லேயே வந்து பண்ணிட்டு வந்துட்டா. ஸோ எல்லா சாரியுமே சூப்பராக ப்ளீட் எடுத்து கல்யாணத்தன்னைக்கு சூப்பராக எடுத்து கட்டுற மாதிரி செஞ்சு வச்சுட்டோம். ஸோ பெரிய வேலை வந்து முடிஞ்ச மாதிரி இருந்தது. ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான வேலை தான். பட் நாங்கள் வந்து எப்பயாவது தான் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் டைம் நிறையவே எடுத்தது. அதாவது மேலே மெஷர்மெண்ட் எடுத்து கீழே மெஷர்மெண்ட் எடுத்து அழகா, அதுவும் நான் வந்துட்டு நிறைய ப்ளீட்ஸ் வச்சு கட்டணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இதில் வந்து நான் 9 ப்ளீட்ஸ் மேலே எடுத்தேன். அதுக்கு என் சிஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணா. ஸோ நல்லா சின்னதாக அழகாக 9 ப்ளீட்ஸ் எடுத்தேன். மேலேயும் நிறைய ப்ளீட்ஸ், கீழேயும் நிறைய ப்ளீட்ஸ் எடுத்து ரொம்ப சூப்பராகவே அயன் பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் அயன் பண்ணுறதுக்கு வந்து இது ஸ்ட்ரெயிட்னர் தான் யூஸ் பண்ணோம். பட்டு சாரின்றனால அயன் பாக்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருந்தது. என் சிஸ்டர் வந்து இது வச்சிருக்கா ஸ்ட்ரெயிட்னர். ஸோ அதை வச்சு சம்டைம்ஸ் பண்ணுவோம். முன்னால கெட்டிட்டு பண்ணுவோம். இந்த வாட்டி என்ன பண்ணோம், அதை யூஸ் பண்ணியே லைட்டாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாகவும் இருக்கணும். ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப சப்பையாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதி மேலே வந்து கீழே வரைக்கும் பாதி மட்டும் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் இந்த ஸ்ட்ரெயிட்னர் வச்சு தான் ஃபுல்லாகவே இது வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எங்கள் செஸ்ட் ரவுண்ட் அளவு எடுத்து மெஷர் பண்ணி விரித்து வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்னர் வச்சு லைட்டாக அயன் பண்ணி சூப்பராக ஃபோல்ட் பண்ணியும் வச்சிட்டோம்.
நெக்ஸ்ட் நாங்கள் பண்ண ஒர்க் வந்து இது வந்து கல்யாண பொண்ணுக்கான லெஹங்கா. இது வந்து என்னாச்சு, அவள் கை வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் லென்த்தியாக கேட்டிருந்தோம், ஷார்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அவள் என்கிட்ட அண்ணி இதுக்கு வந்து ஹேங்கிங்ஸ் வைக்க முடியுமான்னு கேட்டால், ஏற்கனவே என் சிஸ்டர் வந்து அவள் சாரிக்கு ஹேங்கிங் வச்சா. ஸோ அதே மாதிரியே நம்ம இதுக்கும் ட்ரை பண்ணலான்ட்டு இதுவும் என் சிஸ்டர் தான் செஞ்சா. அக்கா நான் ஹேங்கிங் வச்சிடுறேன், நம்ம வாங்கினா மட்டும் போதும்னா. ஸோ ஓகே சரவணா ஸ்டோரில் போய் இருக்குதான்னு பார்க்கலான்னு பார்த்தோம், நல்ல வேலையாக இருந்தது. ஸோ இந்த ஹேங்கிங்கில் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் 7 கிட்ட போட்டு நல்லா நிறைய சுகர் பீட்ஸ் போட்டு கிறிஸ்டல் பீடையும் சேர்த்து அதோட வச்சு அழகா ஸ்டிச் பண்ணினா ரொம்ப சூப்பரா பண்ணா. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா நல்லா இருந்துச்சு. ஹேங்கிங் வச்சாலே எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன் தான் கொடுத்தது. ஸோ இந்த லெஹங்கால இந்த ஹேங்கிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனால் இது செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான், ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் என் தங்கச்சி பொறுமையாக 2 கைக்கும் நல்லா நெருக்கமாக நல்லா சூப்பராக பண்ணியிருந்தா. நாங்களாம் சாரீ ப்ளீட் பண்ணும்போது அவள் வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் ஒரு இனோவேட்டிவாக செஞ்ச ஒரு விஷயம். அதாவது லெஹங்கா பின்னாடி ஹேங் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 ஹேங்கிங்ஸ் வாங்கியிருந்தேன். எது நல்லா இருக்குன்னு பார்த்து போடலாம் அப்படின்ற மாதிரி 2 தனித்தனியாக வாங்கியிருந்தேன். ஸோ ஆனால் அது வந்து யூஸ்வலான மாடல் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளே ட்ரை பண்ணலான்னு என்ன பண்ணோம், அந்த 2த்தையுமே தனித்தனியாக பிரிச்சுட்டு 2த்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி போட்டோம். பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது அதில் வந்து ரொம்ப லாங் கயிறு மாதிரி கொடுத்தோம். ஸோ அதை வந்து பிரித்து எடுத்துட்டு நாங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த இதுக்குள்ளே இதையும் ஜாயின் பண்ணி அதில் உள்ள பீட்ஸ் எல்லாம் எடுத்து இதில் போட்டு ஒரு ஹேங்கிங் நாங்களே ரெடி பண்ணோம். ஒரு ட்ரை தான், இப்படி வரும்ன்ற ஐடியாலாம் இல்லை. நானும் என் சிஸ்டரும் தான் நிறைய வேலைகள் பண்ணோம். அவள் 15 டேஸ் இந்த கல்யாண ஒர்க்குக்காகவே என் கூட சேர்ந்து இருந்தா. ஸோ அப்போ நாங்கள் நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக போச்சு அந்த டேஸ் எங்களுக்கு. அதில் இந்த மாதிரி சில விஷயங்களும் நாங்கள் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இது லெஹங்காக்கும் ரொம்ப சூட் ஆச்சு. ரொம்ப டார்க் கோல்டு லைட் சாண்டில் அப்படி மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பராக அந்த லெஹங்காக்குமே செட் ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் தான் நாங்கள் கல்யாணத்துக்காக செஞ்ச சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க். பட் இதுக்கு பின்னாடி நாங்கள் ரொம்ப நிறையாவே என்ஜாய் பண்ணோம், நானும் என் சிஸ்டர்ஸும். ஒவ்வொரு வேலை செய்யும் போதுமே அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மெமரிஸ் கிரியேட் பண்ணணும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்து. ஸோ எப்போவுமே இது ஒரு சூப்பரான மெமரிஸாக எங்கள் லைஃப்பில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.